இந்த பார்வதா தேவி செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக ஆமா ஏந்தும் பிள்ளை ஒன்று வேண்டுமே என்று தவமறிந்து வாராளே. தவறுந்தார ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூண் அருகிலே தங்க தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விளக்கு எரிகின்றது. அந்த சுடர்விளக்கு முன்னாலே சொக்கன் தேவி பார்வதா தேவி என்ன சுவாமி அவ மண்டி போட்டு இருந்து கொண்டு பிள்ளைக்காக மடியேந்தி நிக்கா. அந்த நேரத்திலே பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். என்னம்மா இந்த பார்வதா தேவிக்கு இப்போதே நாமல் பிள்ளை வரம் கொடுக்கணும். நாமல் இப்படியே போய் பிள்ளை வரம் கொடுக்க கூடாது. நாமல் சொரூபத்தை மாற்றி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டுமே என்று அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான் ஒரு வண்டு போல வடிவம் கொண்டு அங்க தூண்டாத மணி விளக்கை தூண்டுவாரான் சிவபெருமான். அவர் மணி விளக்கை தூண்டும் போது பார்வதியால் முந்தானைகள் 3 போரி முத்து போரி அங்க முழு முழுன்னு விழுந்திடுமா. அவன் சேர்த்து மெல்ல பிடிக்காத அது சேர்ந்து மெல்ல உருளுதையா. அவ கூட்டி மெல்ல கூட்டி மெல்ல அது குளவிக்கல்லா உருளுதையா. குளவிக்கல்லா சுவாமி அந்த நல்ல வேளையில அங்க பார்த்தாலே பார்வதியா வண்டு போல் வடிவம் கொண்டு தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமாள் தூண்டும் போது பார்வதி முந்தானையில 3 பொறி முத்து பொறி வந்து விழுந்தது. அம்மா சேர்த்து பிடிக்கும் போது சிசுவாக வந்த பிறகு கூட்டி பிடிக்கும் போது அது குளவி கல்லா உருளுது. அதை பார்த்தால் ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி ஆண்டவன் நமக்கு பிள்ளை வரம் கொடுத்து விட்டார் என்று கைலாசம் ஓடோடி வந்தார். கைலாசம் ஓடி வந்து முந்தான பட்டதை திறந்து பார்த்தா குழந்தை முண்டமா இருக்கு. கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் இல்ல மூக்கும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல. எந்தெந்த பொருள் எங்க இருக்குமோ அங்க இல்ல. குழந்தைக்கு எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்ல. இருக்க இடத்துல ஒண்ணு கூட இல்லையா. ஊதி வச்ச பலூனா உப்பி போய் இருக்கு. யார மாதிரி அவர் அப்படித்தான் இருக்காரு. இப்பதான் அவருக்கு கை கால் முளைச்சிருக்கு. இதுக்கு முன்னால மொட்டு முழுக்கையா தான் இருந்தாரு. போன வருஷம் மொட்டு முழுக்கையா தான் இருந்தாரு. அது வேற ஒண்ணு இல்ல. நம்ம தான் செஞ்சு வச்சிருக்கோம். அது வேற ஒண்ணு இல்ல. இங்க வந்த உடனே டிப்பாஸ் கூடி போச்சு. சாப்பாடு கூடி போச்சுல. ஊர் சாப்பாடு நிறைய சாப்பாடு. அவர் ஒரு ஊர்லயே சாப்பிடுறாரு. பல ஊர்ல சாப்பிடுற மனுஷன் ஒரு ஊரா போய் சாப்பிடுறாரு. அப்ப உடம்பு அப்படித்தானே இருக்கும். எந்த பக்கம் பிடிக்கிறதே தெரியாம இருக்குதா. உடனே பார்த்தாள் பார்வதா தேவி இந்த பகவான் கிட்ட செய்த பாவத்தை தீர்க்க ஒரு பிள்ளை வரம் கேட்டோம். ஆனா இந்த முண்டத்தை கொடுத்துட்டாரு. மதலை வரம் கேட்டதற்கு இந்த மாமுண்டத்தை கொடுத்து விட்டாரே என்று ஆதிசக்தி பார்வதியா பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாம். நான் முதலை வரும் கேட்டதற்கு இந்த மாமுண்டத்தை கொடுக்கலாம். நான் குழந்தை வரும் கேட்டதற்கு நான் குழந்தை வரும் கேட்டதற்கு இந்த குளவிக்கல்ல கொடுக்கலாம். ஐயா இந்த பிள்ளை எனக்கு ஏ ஆண்டவா இந்த குழந்தை இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த பிள்ளைய வச்சு நான் ஒண்ணும் செய்ய முடியாது பகவானே. அக்கம் பக்கத்துல யாராவது குழந்தைய குடுன்னு கேட்டா நான் எப்படி தூக்கி கொடுக்கட்டும்? நான் என்ன இந்த குளவி கல்லையா தூக்கி கொடுக்க முடியும்? என் பிள்ளைன்னு கொடுக்க முடியுமா? குளவி கல்லுக்காவது பிடிச்சு அடைக்க 2 பக்கமும் பிடி இருக்கும். கைப்பிடி இருக்கும் கைப்பிடி இருக்கும். இந்த குழந்தைக்கு அது கூட இல்லையே ஆண்டவா. எந்த பக்கம்
பிடிக்கணுமே தெரியலையே பகவானே. அதனால் இந்த குழந்தைக்கு உருபிடித்து உயிர் கொடுத்தீரையானால் ஆமா இந்த குழந்தை எனக்கு தாங்க. சரி இல்லனா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாமாண்டவா. ஆமா சுவாமி. ஏ பார்வதி, குழந்தைக்கு உருபிடிக்கணும்னா அது யாருடைய பொறுப்பு? படைக்கக்கூடிய நான்முகன் பிரம்மதேவனின் கடமை. அவரால் மட்டுமே உருபிடிக்க முடியும். உருபிடித்த குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்க முடியும். அதனால் பிரம்மதேவனை அழைத்து உருபிடிக்க சொல்ல வேண்டும் அம்மா என்று பகவானோ சொன்ன போது அப்படியே ஆட்டுமென்று அங்க பிரம்மதேவன் ஓடி வந்து பிறந்த அந்த குழந்தைக்குத்தான் அங்க உருபிடித்தார் பிரம்மதேவன். உயிர் கொடுத்தார் சிவபெருமான். அங்க உயிர் கொடுத்த வேளையில உதித்த அந்த குழந்தை அது கண்ணுருட்டி பாக்குதையா, கைய கால உதறுதையா. அது கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரலோசை போடுதையோ. குரலோசை குழந்தை குரலோசை போடும் போது அங்க கோமதியால் பார்வதிக்கு பச்சை நல்ல நரம்போடி பாலமிதம் சுரந்திடுமா. வலது கொங்கை பால் கொடுத்தா அவன் வளர மாட்டான் என்று சொல்லி இடது கொங்கை பால் கொடுத்தா அவன் ஈடேற மாட்டான் என்று அந்த காராம்பசு பால் கறந்து காராம்பசு பால் கறந்து அத சேனையாக ஊட்டுவார். போட் 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 அங்க சேனையாரே ஓட்டுவாரோ. அவ ஊட்டி மெல்ல வளர்ப்பாளோ. உடம்பு எல்லாம் தேத்தி மெல்ல வளர்ப்பாளோ. வளர்ப்பாளோ. வேகம் எல்லாம் வேகம் எல்லாம் அப்படி வளர்த்து வரும் நாளையில குழந்தைக்கு உருபிடித்து உயிர் கொடுத்த உடனே குழந்தை கூவா கூவான்னு குரலோசை போடுது. ரூவா ரூவா ரூவான்னு குரலோசை போடுற. அது இந்த காலத்து குழந்தை எல்லாமே ரூவா ரூவான்னு தான் அழும். ஆமா அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கூவா கூவான்னு தான் அழுதுருக்கு. அந்த காலத்துல பசியில அழுதுருக்கு. அப்ப பசியில அழுதுருக்கு. ஆமா இப்ப பணத்துக்காண்டி அழுவுது. இப்ப பணத்துக்காண்டி அழுவுது. ஆமா ரைஸ் சிக்கன் கேக்க. அந்த காலத்துல எல்லாம் கூழு கஞ்சி இந்த குருணை சோறும்பாங்க. சரி குருணை கஞ்சி இதுதான் அந்த காலத்துல சாப்பாடு. ஆமா இப்ப அப்படியா? சாப்பாடு விதவிதமா 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 சாப்பாடு இருக்கு. அப்ப நேரத்துக்கு என்ன கேக்கு? ரைஸ் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் கேக்கு. காலையில இட்லிக்கு குடல் கறி கேக்கு. ஐயோப்பா காலையில குடல் கறி குடல் கறி. மத்தியானம் சாப்பாடுக்கு சிக்கன் ரைஸ் கேக்கு. சிக்கன் சிக்கன் சிக்கன். நைட்டு பரோட்டா கேக்கு. ஆமா அப்ப இப்போ உள்ள பிள்ளைகளை ரூவா ரூவான்னு தானே ஆளும். ஆமா பாரு சாப்பாடு வேலை கூடி. அதே போன்று பார்வதா தேவிக்கு குழந்தை குரலோசை கொடுத்த உடனே பச்சை நரம்போடி பாலமிர்தம் சுரந்திடுமா. வலது கொங்கை பால் கொடுத்தால் வளர மாட்டானே என்று இடது கொங்கை பால் கொடுத்தால் அவன் ஈடேற மாட்டான் என்று காராம்பசு பால் கறந்து சேனையாகவே ஊட்டி வளர்த்து வருகின்றார். யார? மாயாண்டி சுடலைய மாயாண்டி சுடலைய ஊட்டி வளர்த்து வருகின்றால் உடம்பெல்லாம் நெய்யுருக.
அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் என்னாச்சு என்னாச்சு? குழந்தை பிறந்த 16வது நாள் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும். ஆமா, பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. பிள்ளன் இருந்தா கண்டிப்பா பெயர் இருக்கணும் பாருங்க. பேர் கொடுக்காம எப்படி சொல்ல முடியும்? உடனே குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு பார்வதி பகவான் பக்கம் ஓடோடி வந்தார். ஆமா, ஆண்டவா பரம்பொருளே, என் பகவானே, என் பரமசிவா, இந்த குழந்தைக்கு உருபிடித்து உயிர் கொடுத்தாச்சு. ஆமா, அதனால் நீங்கள் தான் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, சரி. அப்ப பார்த்தார் பகவான், எம்மா பார்வதி, ஏ பார்வதி, பூலோகத்திலே எங்கு எங்கு போய் நான் பிறந்தாலும் ஆமா, அங்கு எங்கு வந்து நீனும் பேச்சியாக பிறப்போம்னு சொன்னா பாரு. சொன்னியம்மா சொன்னிய. அதனால் 3 பொறியிலே வந்து பிறந்த குழந்தையில, ஆமா சுவாமி, முதல் பொறியில் பிறந்த குழந்தையை நான் ஒரு பெண்ணாகவே பிறவி செய்கின்றேன். ஆமையோ, அப்படி பெண்ணாக பிறவி செய்து எப்படி பெயர் நாமம் கொடுத்தா? எப்படி எப்படி? அம்மா கட்ட பேச்சு, அம்மா நட்ட பேச்சு, கட்ட பேச்சு, அம்மா நட்ட பேச்சு, நீ காட்டுவான அம்மா ஏன் நட்ட பேச்சு. அப்பானி மணி விளக்கில் பிறந்ததாலே உனக்கு மாயாண்டி ஒரு வயறு சுடர் ஒளிவில் வந்து பிறந்ததாலே, ஏய் பிறந்ததாலே உனக்கு சுடலை மாடன் என்று ஒரு வயறு பிறந்ததாலே அப்பானி முண்டம் போல உருண்டதாலே உருண்டதாலே உனக்கு முண்டன் சாமி உருண்டதாலே மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி என்றும், ஆமா, சுடர் ஒளிவிலே வந்து பிறந்ததனாலே சுடலை மாடன் என்றும், சுடலை மாடன் என்றும், முண்டம் போல் உருண்டதாலே முண்டன் சாமி சுடலை என்றும், ஆமா, ஆண்டவன் முப்பெயரும் கொடுத்தார். அப்படி பெயர் கொடுத்த வேளையிலே என்ன என்ன என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி, ஆமா, அந்த மாயாண்டி சுடலையை தொட்டிலே போட்டு தாளாட்டி சீராட்டி உறங்க வைத்தார். அமைத்தார். பிள்ளைய தொட்டில போட்டு உறங்க வைத்தா. சரி. உடனே பகவானுக்கு பாத பூஜை முடிக்கணும், பணிவிடைகள் செய்யணும்னு நினைக்க. எப்ப நம்ம பிள்ளை கவலையில பகவான மறந்துட்டோமே. அவளோ பொம்பளை. ஆமா, கடி இருக்கால. பிள்ளைய கண்ட உடனே புருஷனை மறந்துடுவா. ஆமா, புருஷன் பக்கம் இருந்தா பிள்ளைய மறந்துடுவா. ஒன்ன விட்டு ஒண்ணு மறந்துடுவா. எல்லாத்துக்கும் மேல ஆமா, கையில ஒரு பிள்ளை இருந்துருச்சுன்னு வைங்க, சரி, அவளுக்கு வேலையே பார்க்க முடியாது. அப்ப இடுப்புல வச்சுக்கிட்டு சும்மானாலும் சுத்தி சுத்தி வருவா. என்ன சாக்கு எள்ளு சாக்குங்க மாதிரி. ஆமா, பிள்ளை சாக்கு வைப்பா. ஆமா, ஏப்ப என் பிள்ளை கீழே இறங்க மாட்டேன். மாமியா கேப்பா, ஏட்டி என்ன இந்த பாத்திரத்தை கழுவுனான்னு, வீட்டை சமையல் போட்டான்னு, மணி 6 ஆவோ போது வீட தூத்து வாசல் தொளிச்சு தூத்து லைட்டு போட்டானு கேப்பா. அப்ப சொல்லுவா மருமவா, என்ன எத்த என்ன நீங்க பாட்டுல ஊருக்கு போறோம்னு போயிட்டிய. ஆமா, உங்க பேர குழந்தை இன்னி சாப்பிடவே விட மாட்டேங்கானே. அப்ப நான் 1 வாரம் கஞ்சி குடிச்சு 1 வாரம் ஆகுது. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. ஆமா, நல்லா தூங்கி 3 நாள் ஆகுது. என்ன ஒரு வேலையே பார்க்க விட மாட்டேங்க. இடுப்பு விட்டுக்கல இறங்க மாட்டேங்க. நானும் இறங்கிதான் பார்க்க இறங்க மாட்டேங்கான. வேலைக்கார சமத்திக்கு பிள்ளை சாக்க வைக்க. ஆமா, அவ அப்படித்தான் சொல்லி அவ பொழப்ப கழிக்க முடியும். அதானே. அப்ப பார்த்தாள் பார்வதி, சரி, பிள்ளை பக்கமே இருந்தா பகவான் கோபப்படுவாரு. ஆமா, அதனால் படியளந்து முடித்து பகவான் வரக்கூடிய நேரமாகி விட்டது. பகவான் இப்ப வந்துருவாரு. அதனால் நம்ம மகன் மாயாண்டிய தொட்டிலை போட்டு உறங்க வைத்து விட்டு பகவானுக்கு பாத பூஜை முடிக்க பார்வதா தேவி கிளம்பி விட்டார். ஆமா சுவாமி. அந்த நேரத்திலே பார்த்தால் தாயான பேச்சு அம்மா. ஆமா, மணி என்ன ஆகுது? கரெக்டா 12 மணி ஆக போகுது. நேரமும் ஆகுது. ஆமா, நம்ம மகன் மாயாண்டி அங்க கைலாசத்துல தொட்டில்ல தூங்குதானே. தூங்கிட்டு இருக்கானே. பூமாதேவி பெண்கொடிக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும்னா, ஆமா, நம்ம மகன் மாயாண்டி சுடலை இப்ப இங்க பூலோகம் வரணுமே. வரணுமே. நம்ம மகனை அசந்து தூங்க விடக்கூடாது என்று, ஆமா சுவாமி, அங்க மையான கரையிலே நின்று கொண்டு
மாயாண்டு மையான பேச்சியம்மா என்ன சொன்ன அந்த மாயாண்டி சுடலையை எப்படி அழைக்கின்றார் எப்படியோ என் மகனே சுடல ஐயா என் மகனே மாயாண்டி இந்த அம்மாளோட வார்த்தை கேளு கைலாசம் தன்னதிலே அசந்தி நீ உறங்கலாமா ஆண்டவனே மாயாண்டி என் மகனே சுடலையா நீ கைலாசம் தன்னாதில அம்மா வாழு குடித்தையா அடி வயிறு நிறைய தாய்பாலு குடித்தையா தன் வயிறு நிறைய நீ மாதாவாளு குடித்தையா மாதாவாளு குடித்தையா மணிக்குடலும் நிறைய மாயாண்டி சுடலையா அங்கே பூமாதேவி பெண் கொடுக்கு நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற என் புலமகனே வரவு வேணும் என் மகனே சுடலாயா நீ பூலோகம் வந்தையானா பூலோகம் தன்னாதில மானிடர்கள் ரொம்ப உண்டு உனக்கு மையான கரையும் உண்டு ஏ அப்பா ஏ மாயாண்டி சுடல நீ கைலாசத்திலே அசந்து உறங்கலாமா மகனே நீ உறங்கக்கான உன்னை பெத்து போட்டிருக்கேன் நீ அம்மாவால் குடித்தையானால் உன் அடிவயிறு கூட நிறையாது ஆமா சுவாமி தாய்வால் குடித்தா உன் தன் வயிறும் நிறையாது நிறையாது மாதாவால் குடித்தையானால் உன் மணி குடலு கூட நிறையாது ஆமா நீ இப்போதே கைலாசத்தை விட்டு பூலோகம் வந்தையானால் ஆமா பூலோகத்திலே மானிட மனிதர்கள் ரொம்ப உண்டு ஏகப்பட்ட மனிதர்கள் உண்டு உனக்குன்னு ஒரு மையான கரையும் உண்டு ஆமா அங்க மையான கரைக்கு நீ இப்போது வந்தையானா என்னப்பா என் மகனே சுடலையா உனக்கு மையான களம் மதில மாண்டவினோ வேகுதப்பா அங்க தில்லைவன களம் மதில உனக்கு செத்த வீணோ வேகுதப்பா அங்க இடுகாடு தன்னாதில எங்க ஈசன் மகன் சுடலைக்கிட்டா இறந்த வீணோ வேகுதப்பா என் மகனே சுடலையா நீ மாண்ட வீணோ தின்றையானா மணிக்குடல நிறைச்சிடலா நீ செத்த வீணோ தின்றையானா சிறுகுடல நிறைத்திடலா அங்க பேச்சியம்மா அழைத்த போது அங்க பேச்சியம்மா அழைத்த போது அங்க மாயாண்டி மாயாண்டி யாது செய்வா அங்க மையான களமதில பேச்சியம்மா அழைக்கும் போது அப்ப பார்த்தாரே சுடலாய தொட்டிலே 6 மாத பிள்ளையாக படுத்திருந்த மாயாண்டி சுடல அம்மா பேச்சியம்மா சத்தத்தை காதல் அப்பந்தான் கேட்காரு கூப்பிடுதா தாய் சத்தத்தை காதல கேட்ட உடனே அப்படியே கண்முழித்து பதறி பார்த்தார் அம்மா பேச்சியம்மா நம்மள கூப்பிடுதா ஆமா அம்மா சொன்னது மாதிரி இந்த கைலாசத்துல நாம இருக்கலாமா மாதாவால் குடித்தா நம்ம மணி குடலு கூட நிறையாது நம்ம வயிறு யாருக்குனே பெரிய வயிறு அம்மா பேச்சியம்மா அழைத்தது மாதிரியே நாமல் இப்போதே மாயாணம் போக வேண்டும் பையானம் போன என்று கண்மூழித்து பதறி பார்த்து அவர் தொட்டில் விட்டு கீழிறங்கி அங்க துள்ளி அவர் குதிப்பார் அந்த ஆங்கார சொருபத்தோடு வானத்துக்கும் பூமிக்கும்
வானத்துக்கும் பூமிக்கும் அவர் மதகரி போல் நிற்காரு. தொட்டில விட்டு கீழே துள்ளி குதிச்சாரு சுடலை மாயாண்டி. அப்படியே தொட்டில விட்டு இறங்குறாரு. ஆங்கார சொரூபமா நிக்காரு. அப்பா அங்காரமா நிக்காரு. வானத்துக்கும் பூமிக்கும் ஐயா மதகரி போல நிக்காரு. அப்படியே வளர்ந்துட்டாரு இந்த சுடலை. மாயாண்டி சொரூபத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? யாருக்குனே பார்க்க முடியாது. அவரை எப்பேற்பட்ட தெய்வம் அவரு. பெரிய தெய்வம்ல. அப்படி ஆங்கார சொரூபத்தோடு வானத்துக்கும் பூமிக்கும் மதகரி போல் ஐயா நின்னாரு. ஆமா, நம்ம அம்மா பார்வதிக்கு தெரியாம நாம மாயாணம் போகணும். ஓடணும். பார்வதிக்கு தெரிஞ்சா நம்மள மாயாணம் போக விட மாட்டா. நம்மள விடமாட்டா அந்த ஆத்தா. அதனால் இப்போதே நாம மாயாணம் போகணும்னா எப்படி போகணும்? எப்படி போனா கரெக்டா இருக்கும்? வீசனங்கை வெறும் கையுமா போனா நல்லா இருக்குமா? ஆமா, இடத்துக்கு தகுந்தபடி நம்ம மாறணும்ல. ஆமா, வேலைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடணும். ஆமா, வேஷம் போட்டா தானே கோஷம் போட முடியும். அப்படியா? இப்ப எங்க அண்ணனை பாருங்க, வீட்டுல இருந்து வரும்போது பாலும் பரட்டையுமா வந்தான். அப்பா சார ஒரு பக்கம் கிடைச்சு, சட்டை ஒரு பக்கம் கிடைச்சது. அப்படியா? ஆமா. இங்க வந்த உடனே மூஞ்சிய கலவனா, தலைய சீவனா, 3/4 கிலோ பவுடர் அடிச்சிட்டான். வீட்டுல சுண்ணாம்ப வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். ஆமா, அதனாலதான் 3/4 கிலோ பவுடர் அவனுக்கு தேவைப்படுது. சுண்ணாம்பு மட்டும் அடிச்சா பளிச்சுட்டு இருப்பான். ஆள் அவன் கலராத்தான் இருந்தான். பாவம் அவனுக்கு வேலை அதிகமாயிருச்சு. ஆமா, வெயில் கூடுதல். வெயில போய் கொத்த வேலை வேற பாக்கான். அந்த சித்திரை மாசம் வெயில்ல தான் ஆளு கருத்துட்டான். அதனால புள்ள கொஞ்சம் கருத்துட்டான். அடுத்த மாசம் ஆயிடுனா ரொம்ப சோர்ந்துருவான். அப்படியா? நாங்க வெயிலுக்குள்ளே விட மாட்டோம். அப்ப தோட்டத்துக்கு ஒரு காவலாளி போறாருன்னு வைங்க. ஆமா, தோட்டத்துக்கு காவலாளிக்கு கையில பாதுகாப்புக்கு என்ன வச்சிருப்பாரு? ஒரு அருவா, ஒரு கம்பு, ஒரு டார்ச் லைட் வச்சிருப்பாரு. முக்கியமா டார்ச் லைட், கருத்த கம்பளி வச்சிருப்பாரு. ஆமா ஆமா. அப்ப தோட்டத்துக்கு போற காவலாளிக்கு அவள் ஆயுதம் தேவைப்பட்டதுன்னா அங்க மாயாண்டி சுடலை எங்க வராரு? அவர்தான் அங்க மையான வராருல. மாயான வேட்டை மாண்ட பிணத்தை திங்க வராரு. ஆமா. அப்ப வீசனங்கை வெறும் கையுமா போனா நல்லா இருக்குமா? யார் கூப்பிடுவா? அதுக்கு வள்ளையன் கம்பு வேணும், ஆன பந்தம் வேணும், வீச்சருவா வேணும், 5 மணி வள்ளையம் வேணும். ஆமா, இப்பேற்பட்ட சொரூபத்தோடு நாமல் போக வேண்டுமே என்று. ஆமா சுவாமி. மாயாண்டி எப்படி ஆங்கார சொரூபமாக வருகின்றார் தெரியுமா? எப்படி? அங்கே ஆண்டவன் தான் மாயாண்டி, ஆண்டவன் தான் மாயாண்டி. மாயானம் போவதற்கு வருணனையும் வரவழைத்து வள்ளையும் அப்படிப்பாரோ, குபேரன வரவழைத்து குல்லாவ மாட்டுவாரோ, சாம்பல் சிவன வரவழைத்து கல்லடமா மாட்டுவாரோ, அக்கினி தேவனை, அக்கினி தேவனை பந்தமாக கொளுத்துவாரோ, பந்தமாக கொளுத்துவாரோ. அங்கே ஆனப்பந்தம் ஒரு கையில, ஆனப்பந்தம் ஒரு கையில, அடுக்குத்தடி மறுகையில, வீரப்பந்தம் ஒரு கையில, வீச்சருவா மறுகையில, 5 மணி வெள்ளையமோ, அறையில் ஒரு சல்லடமோ, ஆண்டவன் தான் சுடலை 7 மணி வெள்ளையமோ, 7 மணி வெள்ளையமோ, அவர் இடுப்பில் ஒரு சல்லடமோ, நெருப்பிலோடு தள்ளடமோ. அங்கே கச்ச வரிந்து கட்டி, கச்ச நல்ல வரிந்து கட்டி, கருத்த கச்ச சுங்கலிட்டு தட்டி மெல்ல வரிந்து கட்டி, தாமரக்கா சுங்கலிட்டு முன்புறத்து சுங்கலில ஆண்டவன் தான் மாயாண்டி, மோகினி அச்சரம் இடதுபுற சுங்கலில யாமனோட அச்சரம், முன்புறத்து சுங்கலில மோகினி அச்சரம், பின்புறத்து சுங்கலில பிரம்மதேவன் அச்சரம், வலதுபுற சுங்கலில சுங்கலில
தங்க வைரவணி நச்சரமா ஆனப்பந்த ஒரு கையில அடுக்குத்தடி மறுகையில வீரப்பந்த ஒரு கையில வீச்சருவா மறுகையில மாயாண்டி சுடலைக்குத்தா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துச்சி பூசல்லட மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாதளம் பூசல்லட முன்னே வைக்கும் கால்களுக்கு முள்ள பூசல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு பின்னி வைக்கும் பிச்சி பூசல்லடா அவர் கச்ச நல்ல வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டார் அவர் கட்டி மெல்ல வரிந்து கட்டி தாமரக்க சுங்கலிட்டு அவர் ஆங்கார சொருவத்தோடு அருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயன் மகள் அருமையான பாப்பாத்து அவன் தாயும் அங்க தலைமகளா அவ அம்மாளும் தலைமகளா தலை பிள்ளை சூழியாக அவ வாசலில இருக்காது ஆங்கார சொருவத்தோடு ஆண்டவன் மாயாண்டி மையான கரைக்கு வருகின்றார் ஆனப்பந்த ஒரு கையில அடுக்குத்தடி மறுகையில ஒரு கையில கப்புல வீரப்பந்த ஒரு கையில ஐயாவுக்கு வீச்சருவா மறுகையில அந்த கையில ஒரு இந்த பக்கம் வச்சிருக்காரு கச்ச வரிஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டா சுங்கலிட்டு அப்படியே நிக்கிறாங்க கட்டி வரிந்து கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு சுங்கலிட்டாரு அப்படி ஆங்கார சொருபத்தோடு மாயாண்டி வருகின்ற வேளையில என்னாச்சு ஆனக்குட்டி ஐயன் மகளாகப்பட்ட அருமையான பாப்பாத்தி பெண்கொடியார் ஆமா தாயும் தலைமகள் அவ அம்மாளும் தலைமகள் தலைமகள் இவளும் தலைப்பிள்ள சூழியாக 8 மாத கர்ப்பிணியா வாசல்ல இருக்கா வாசல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா வாசல்ல இருக்கும் போது ஐயா மாயாண்டி அங்க இருந்து வந்தாரு பாருங்க அப்படியே சலங்கச்சக்கம் சில்லு ஆன பந்தத்துக்கும் ஆமா ஐயாவுடைய கண்ணையும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் எப்ப முறுக்கு மீச முண்டை கண்ணை பார்க்கல வலதுபுறம் மீச வள்ளையமா துடிக்குமா அப்படியே துடிக்கும் இடதுபுறம் மீச ஈட்டியா துடிக்கும் அவர் மீசைய பார்க்க அவ்வளவு பயமா இருக்கும் அப்படி ஆங்கார சொருபத்தோடு மாயாண்டி வருகின்ற போது என்னாச்சு ஆனக்குட்டி ஐயன் மகளாகப்பட்ட பாப்பாத்தி பெண்கொடியானவள் ஆமா சுவாமி அவ மாயாண்டியை பார்த்த போது அம்மா திடுக்கிட்டு பயந்தாள் அவ வீட்டுக்குள்ள ஓடுதான் அவ 3.75 நாளிகை பாப்பாத்தி பெண்கொடியா அவ ரத்தமாக கக்குவாள் எங்க மாயாண்டி அருளாளே மாண்டு அவ மடிந்தாளே மரணலோகம் சேர்ந்தாள் அம்மா செத்து அவ மடிந்தாள் செத்து அவ மடிந்தாள் பாப்பாத்தி சிவலோகம் சேர்ந்தாள் அப்படியே சுவாமி அந்த நல்ல வேளையில திடுக்கிட்டு பயந்த மகா எழுந்தரித்து வீட்டுக்குள்ள ஓடுதா 3.75 நாளிகைக்குள்ள ரத்தமா வாந்தி எடுக்கும் அவளுக்கு டைம் 3.75 நாளிதான் இன்னைக்கும் மாயாண்டி சுடல வேட்டைக்கு போறாருன்னா ஆமா இன்னைக்குமே நம்ம ஒதுங்கிதான் நிக்கணும் அப்ப அவர் என்ன போவ நான் என்ன சொல்லி கேப்பேன் அவர் பாட்டுல வராரு நான் அப்படித்தான் நிப்போம்னு நின்னு வையே ஆமா ஒரே போட்டு தள்ளி போட்டுட்டு அவர் வேலையை
அவர் வேலையை பார்த்து போயிருவாரு, ஏத்துக்கிடுவாரு, வயிறார சாப்பிட்டோன்றுவாரு. ஆமா, நான் சாப்பிட்டப்ப எனக்கு படம் வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ எதுக்கு போய் நின்னோம்னா அவர் கால் அப்படியே போய் விழுந்துடணுமா. ஆமா, எப்பா எப்பா நீதான் துணைப்பா, நீதான் எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்துட்டேன், சின்ன பிள்ளை நீதாமையா என்ன மன்னிக்கணும்னு அவர் காலை சிக்குன்னு போய் பிடிச்சுக்கிடணும். பிடிக்கணும். அதை விட்டுட்டு நிமிந்து எதிர்த்து நின்னு வச்சுக்கோ, இவர் என்ன சொல்ல சோழி முடிஞ்ச. அதே போன்று பாப்பாத்தி பெண்கொடியானவள் திடுக்கிட்டு பயந்த மகா 3.25 நாளிகைக்குள் ரத்தமா கக்கி மாயாண்டி அருளாலே மாண்டு மடிந்தால் மரணலோகம் சேர்ந்தாள். செத்து மடிந்து சிவலோகம் சேர்ந்தாள். அன்னைக்கு என்ன நாளு? நாளான நாளு நல்ல செவ்வாய்க்கிழமை. நல்ல பௌர்ணமி பாருங்க. பௌர்ணமி அன்னைக்கு அந்தன மக்கள் எல்லாம் இறந்த பிணத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம்? கார்த்திகை கடைசி வெள்ளி மாச பிறப்பு வருஷ பிறப்பாக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டோம். வீட்டுல கிளவி மண்டைய போட்டான்னா அவ என்ன சொல்லிருப்பா? வெளிநாட்டுல இருக்க என் கடைக்குட்டி பேரை வந்து எனக்கு கைய வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். 2 நாள் ஆனா வச்சிடலாம், வர 1 மாசம் ஆனா என்ன செய்ய? 1 மாசம் ஆனாலும் இப்ப எல்லாம் மிஷின் தானம்மா. மிஷின் இருக்கட்டும், நல்ல வீட்லயே துண்டு துண்டா வெட்டி நல்ல உப்புல போட்டு உப்பு கண்டம் போட்டான்னு போட்டு வச்ச பேரை வந்தாக்கள இந்த ஆச்சுன்னு தூக்கி கொடுத்துடலாம். கையில தூக்கிட்டு அவாய்ட்டு பாத்துட்டு இருப்பான். வந்த பேரனுக்கு அது ஒரு சைடிஷா ஆயிரும். ஆமா, ஆனால் அந்த மக்கள் எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு இறந்த பிணத்தை வீட்டிலே வைக்க கூடாது என்று வைக்க மாட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செஞ்சார்கள்? அங்கே அழுதுமெல்ல கரையேறி கழுவி கொழுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து பாப்பாத்தி பெண்கொடிய மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடைக்கு கட்டைக்கு மேல எல்லோ கூந்தலையும் மேல்வரவே கூந்தலுக்கு மேல எல்லோ எருவடிக்கு பிரேதம் வைத்து பிரேதத்துக்கு மேல எல்லோ ஈரமணல் மேல் பூசி 7 சுத்து துண்டு ஓட 7 சுத்து துண்டறில ஏமகாலே தூதை வந்து ஏமகாலே துருத்தி போட்டு அங்கே யாமகாலந்தூதை வந்து துருத்தி போட்டு ஊதும் போது பாப்பாத்தி பெண்கொடிக்கு மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும் எரிந்திடும், கொண்டையில தீ பிடித்து கொழுந்து விட்டு எரிந்திடும், அடிவயத்தில் தீ பிடித்து அடிவயத்தில் ஆகாயம் துண்டச்சும் தாக்குனா துண்டச்சும் தாக்குனா அங்கே கட்டை இளவனம் இருந்து கருகி பிணம் வேகுதா, மூட்டத்தில பணம் இருந்து மூட்டு பிணம் வேகுதா, சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுதா, எரிக்கலமு கட்டையில இருந்து பிணம் வேகுதா, செண்பகப்பூ கட்டையில செண்பகப்பூ செத்த பிணம் அங்கே மாயான களமதியில மாண்டவின வேகும் போது தாயான பேச்சியம்மா கொளவ போட்டு அழைக்கால கோலக்கார சுடலையெல்லாம் என் மகனை மாயாண்டு மாயானோ தன்னதில மாயானோ உனக்கும் மாண்டவினோ அங்கே பேச்சியம் அழைத்த போது வேறு பெற்ற சுடலையோ அம்மாளோட
அம்மாளோட சத்தம் கேட்டு மாயானோ வருவாரோ. மாண்ட பிணம் இருந்து அப்படியே கன 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 கனன்னு வேகுது. ஆமா, கட்டையிலே பிணம் இருந்து கருகி பிணம் வேகுகின்றது. ஆமா சுவாமி. மூட்டத்திலே பிணம் இருந்து மூட்டு பிணம் வேகுது. யாருக்கு? மூர்க்கமுள்ள மாயாண்டி சுடலைக்கு. இங்க அப்படி மாயான கரை இதிலே மாண்ட பிணமருந்து வேகும் போது தாயான பேச்சியம்மா மாயாண்டி அழைத்த போது அங்கே அம்மாளோட சத்தம் கேட்டு ஆண்டவன் தான் சுடலையா. மாயானம் ஓடி வந்து பிணத்து பக்கம் வருவாரா. எங்க பேரு வச்ச சுடலாய்யா. அவர் பிணத்து பக்கம் ஓடி வந்து இடது காலம் மண்டி போட்டு வலது காலம் தூக்கி வைத்தார். அவர் காமாட்டியில் நின்று கொண்டு சுடலை தளமாட்ட பிடுங்குவார். அவர் தளமாட்டில் நின்று கொண்டு அவர் காமாட்ட பிடுங்குவார். மாயாண்டி சுடலாயா. மாயாண்டி சுடல மையானக்கரைக்கு வந்த உடனே கையில வச்சிருக்க வள்ளையத்தை வச்சு ஓங்கி ஒரு குத்து. படப்பு உழைக்காரு. எதுக்கு குத்துதாரு? நான் மாயானக்கரைக்கு வந்துட்டோம்னு பேச்சியம்மாளுக்கு அங்க தெரியணும். அந்த சலங்க ஒளி கேட்கணும்லாமா. அதனால 5 மணி வள்ளையத்தை ஓங்கி ஐயா குத்துனாரு பாருங்க. ஆமா, அப்படியே மணி சத்தம் கல 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 கலன்னு கேட்க உடனே பிணத்து பக்கம் வந்தா இடத்தை சுத்தி வளத்த வாராரு. வளத்தை சுத்தி இடத்த வாராரு. அப்படி இடது காலம் அண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து அங்கே ஆண்டவன் தான் சுடலையா. அவர் பிணத்து பக்கம் ஓடி வந்து அவர் மண்ட ஓட்ட பிடுங்குவாரா. சுடலை மாவு போல திம்பாரோ. அவர் இடுப்பெலும்ப சுடலை இனிப்பு சேவா திம்பாரோ. அவர் கையெழும்ப அத கரும்பு போல திம்பாரோ. அங்க முட்டெலும்ப ஒடிப்பாரா. ஐயா ஒடிப்பாரோ. அத முறுக்கு போல அவர் தொடையெலும்ப ஒடிப்பாரா. சுடலை தோசை போல அவ மணிக்குடல அது மாலையாக போடுவாரா. ஈரக்கோல தாமரக்கா. ஐயா தாமரக்கா சுடலை எடுத்திய போடுவாரோ. தாமரக்கா அவரோ கையதில செல்லது சுடலை கட்டியாக எடுப்பாரோ. கையால எடுத்த அவர் கடவா எல்லாம் உண்மடிய அவர் வாயால தின்றவினோ. அவர் வயிறு எல்லாம் ஊன்வடிய சுடலை பிச்சு பிச்சு திம்பாரோ. பேய்களுக்கு வீசுவார். தோளதியில செல்லது அத தொங்கு மாலை போடுவார். அங்க 3.75 நாளிகை 3.75 நாளிகை அவர் பிணவேட்ட ஆடுவார்.
அவரோ பிணவேட்டை ஆடும் போது பார்த்தாலே பேச்சியம்மா ஏ அப்பா ஏ மகனே மாயாண்டி நான் கூப்பிட்ட உடனே மையான கரைக்கு வந்து மாண்ட பிணத்தை எல்லாம் நீ தின்னுட்ட மாயாண்டி உன் மணி குடலை நீ நிறைச்சிட்ட ஆமா செத்த பிணத்தை எல்லாம் தின்று உன் சிறுகுடலை வேற நிறைச்சிருக்க உன் கடலை நிறைச்சிட்டியடா மாயாண்டி அதனால் இனிமேல் நீ இங்க இருக்க கூடாது மகனே ஆமா ஆமாப்பா எம்மா ஏ பேச்சி அம்மா என்ன தாயி உன் மகன் இந்த மாயாண்டி இனிமேல் நான் கைலாசம் போக மாட்டேன் 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 கைலாசத்துல எங்க அம்மா பார்வதி எனக்கு பச்சரிசி சாதம் தானே தாரா எனக்கு இதே மாதிரி சாப்பாடு இங்கதான் கிடைக்கும் ஆனா நீ மட்டும்தான் ஆமா நான் கேட்ட குணங்களை எல்லாம் எனக்கு கிருபையோடு உன் கையால எடுத்து கொடுக்க அது சாப்பிட்ட என்ன ருசியா தந்த அதனால் இனிமேல் நான் கைலாசம் போக மாட்டேன் அம்மா அங்கே இருக்கணும்மா என்று மாயாண்டி சுடலை பேச்சியம்மா இடத்திலே சொல்ல சொன்னாரு சொடல அப்போ பார்த்தாலே பேச்சியம்மா என் மகனே சுடலாயா நீ கைலாசம் போகாவிட்டால் உங்களம்மா பார்வதியா அவ மாங்கனல்ல அடுப்பு போட்டு மாதளம்பூ சோறாகி இந்த மாயாண்டிய காணும் என்று மந்தையெல்லாம் தேடிடும் அவ தேங்காய் நல்ல அடுப்பு போட்டு தென்னம்பூ சோறாகி எங்க சுடலையத்தான் காணும் என்று சுடலையத்தான் காணும் என்று அவ தேசமெல்லாம் தேடிடுவாரோ அப்படியே அங்க பேச்சியம்மா சொன்ன போது பார்த்தாரே சுடலாயா எப்பாய மாயாண்டி கைலாச இப்ப நீ போகலன்னு வையி உங்க அம்மா பார்வதி சரி மாங்காய் அடுப்பு கூட்டி மாதளம்பூ சோறாக்கி இந்த மாயாண்டிய காணமண்ணும் மந்தையெல்லாம் தேடி வருவா இந்த இடத்த ஃபுல்லா தேடுவாடா தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறாக்கி செஞ்சுடலை மாயாண்டியை காணும் என்று அந்த சுடலே காணும் இந்த தேசமெல்லாம் தேடி வருவாயப்பா தேடுவாளடா உங்க அம்மா அதனால் நான் கூப்பிடும் போது நீ கைலாசவா நீ இப்ப போ நான் கூப்பிடும் போது நீ மையான கரைக்கு வந்தா போதும் நீ வந்தா போதும் அதுவரைக்கு நீ கைலாசத்திலே அமர்ந்திரு மகனே ஆமா சுவாமி என்று பேச்சியம்மா சொன்ன போது அங்க அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் தான் சுடலாயா அங்க கைலாசம் ஓடி வந்து அவர் 6 மாத பிள்ளை போல 6 மாத பிள்ளை போல அங்க தொட்டிலில படுப்பாரோ அவரும் தொட்டிலில அவரோ தொட்டிலே படுக்கும் போது மையான கரையை விட்டு மதகரி போல் நின்ன மாயாண்டி எப்படி நிக்காரு அப்படி பச்சை பிள்ளையா மாறிட்டாரு மறுபடியும் கைலாச ஓடோடி வந்து எப்படி தொட்டில்ல படுத்திருந்தாரோ அதே மாதிரி 6 மாத பிள்ளையாக மறுபடியும் ஐயா தொட்டில்ல வந்து படுத்திருக்காரு அப்படியே தொட்டில படுத்துட்டாரு மாண்ட பணத்தை எல்லாம் தின்ன மயக்கம் பாருங்க அப்படியே தொட்டில்ல வந்து ஐயா அசந்து படுத்திருக்கும் போது உறங்குதாரு மாயாண்டி நாமளும் மாயானம் சென்று மாண்டவனத்தை தின்னிருக்கோம் நாமளுடைய மகிமையை அம்மா பார்வதிக்கு நாம தெரியப்படுத்தணும் நம்ம எப்படியாவது தெரியப்படுத்தணும் தொட்டில்ல போட்டு இவ்வளவு நேரம் ஆகுது தாய் நம்மள கண்டுக்கிடலையா இன்னும் அம்மா பார்வதி நம்மள வந்து என்ன ஏதுன்னு கூட பாக்கலையே ஒரு வார்த்தை படி நம்மள திரும்பி பாக்கலையா நம்ம அப்பா பகவானுக்கு பாத பூஜை முடிக்கணும்னு போனேன் அம்மாவை இன்னும் காங்கல அப்ப அம்மா வந்து நம்ம பக்கம் வரணும்னா என்ன செய்யலாம் அம்மா பார்வதி காதுக்கு கேட்கும்படியாக நாமல் குரலோசை கொடுக்க வேண்டும் என்று எப்படி கொடுத்தா என் மாயாண்டி சுடலை எப்படி குரலோசை கொடுத்தா எப்படி கொடுத்தா வயிறு பசித்ததொரு குழந்தை போல வாய் திறந்து
அவர் குடல் துடித்த நல்ல குழந்தை போல கூவானல்ல கூவா என்றே குரலோசை பாடுவாரம் அவரோ குரலோசை போடும் போது கோமதியால் பார்வதியால் பிள்ளை சத்தம் காதில் கேட்டு தொட்டில் பக்கம் வாராடு வயிறு பசித்த குழந்தை போல மாயாண்டி வாய் திறந்து அழுதார். ஆமா குடல் துடித்த குழந்தை போல குவா குவான்னு அழுவுதார். குழந்தை சத்தத்தை காதிலே கேட்ட கோமதியாகப்பட்ட பார்வதி என்ன செய்தா என்ன செய்தா அவ தொட்டில் பக்கம் ஓடோடி வந்து பார்க்கும் போது அவ தொட்டில் பக்கம் ஓடி வந்து பிள்ளையத்தான் பார்ப்பான். பிள்ளையத்தான் பார்க்கும் போது அங்க பிச்சி பூ மேனியெல்லாம் பெணவாடை அடிக்க கண்டா மாதளம்பூ மேனியெல்லாம் மாமுசமோ அடிக்க கண்டா அங்க மறி கொழுந்து மேலையெல்லாம் மாமிசமோ அடிக்க கண்டா அங்க செண்பக பூ மேனியெல்லாம் செத்த பிணவாடை அடிக்க கண்டா அங்க இருவாச்சி மேனியெல்லாம் இருவாச்சி மேனியெல்லாம் இறந்த பிணவாடை அடிக்க கண்டா அங்க பிணவாடை அடிக்கும் போது ஏன் பேரழகி பார்வதியா தொட்டில் பக்கம் வந்து தொட்டில நீக்கி பிள்ளைய பார்க்க பிச்சிப்பூ மேனை எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா அடிக்க கண்டால மல்லிகைப்பூ மேனை எல்லாம் மாமிச வாடை அடிக்க கண்டா. என்னடா அது ஒரு நாள் இல்லாம இப்படி மாமிச வாடை அடிக்க இருவாச்சி மேனை எல்லாம் இறந்த பிணவாடை அடிக்க கண்டா. பாக்கா பார்வதி பார்வதிக்கு அது ஆமா மாண்ட பிணவாடை அடிக்கு. ஆமா ஆனா மாயாண்டிக்கு அது மல்லிகை பூவா மணக்கு. ஏப்ப அந்த மாயாண்டிக்கு அப்படியே மல்லிகை பூவா மணக்கா. பார்வதிக்கு செத்த பிணவாடை அடிக்கு. ஆமா சாமி சுடலைக்கு அது செண்பக பூவா மணக்கு. மணக்காம பார்வதிக்கு இறந்த பிணவாடை அடிக்கு. ஆமா ஈசன் மகன் மாயாண்டிக்கு அது இருவாச்சியா மணக்கா. அப்படி மணக்காம உடனே பார்த்தாள் பார்வதா தேவி. சரி நம் குழந்தைக்கு மேலே பிணவாடை அடிக்கின்றது. அடிக்க ஐயோ என்னாச்சு ஏதாச்சு என்று ஆதிசக்தி பார்வதியா அவன் பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே நான் பிள்ளை வரோம் கேட்டதற்கு இந்த பெணந்திண்ணிய கொடுக்கலாம். நான் முதலை வரோம் கேட்டதற்கு இந்த மாம்சம் திண்ணியை கொடுக்கலாம். நான் குழந்தை வரோம் கேட்டதற்கு நான் குழந்தை வரோம் கேட்டதற்கு இந்த கொடிய வரோம் கொடுக்கலாம். கொடுக்கலாமோ ஐயா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இவன் மாணிக்க கையில மாமுசத்தை கலந்ததால் இவன் கைலாசம் ஆகாது. கைலாசம் ஆகாது. அவனை பூலோகம் அனுப்பிடுங்கோ. பூலோகம் அங்க பார்வதியோ சொன்ன பார்த்தாரே சிவபெருமா அடியம்மா பார்வதிய பார்வதிய இந்த ஈசனோட வார்த்தைகளே வார்த்தைகளே
பார்வதியே ஏ பார்வதி நீ அன்னைக்கே என்கிட்ட 3வது பிள்ளை வரம் கேட்கும் போது உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? 3வது பிள்ளை உனக்கு ஆகாதுன்னு சொன்னா 3வது பிள்ளை வரம் உனக்கு நான் கொடுத்தோம்னா அவன் உனக்கும் அடங்க மாட்டான், எனக்கு அடங்க மாட்டான். உன் பேச்சையும் கேட்க மாட்டான், என் பேச்சையும் கேட்க மாட்டான். மயானம் போவான், மாண்டவனத்தை திம்பாவன அன்னைக்கே நான் சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டியா? அதையும் மீறி நீ பிள்ளை வர வேணும்னு கேட்ட. இப்ப போய் அவன் மயானம் போனா மாண்டவனத்தை தின்னாம்னு சொன்னா நான் என்னமா செய்ய? என்னால முடியாது பார்வதி. அவன் மாயானம் சென்று மாண்டவனத்தை எல்லாம் தின்னவன். இப்ப போய் அவன் கைலாசம் ஆகாது நீ பூலோகம் போனோம்னு சொன்னா அவன் என்ன பலியெல்லாம் கேட்கானோ அத்தனை நாமல் கொடுத்தாகணும். இந்த சிறப்பான நேரத்திலே அவன் கைலாசம் ஆகாது பூலோகம் அனுப்பணும்னா எப்படி போவான்? போமாட்டானா அவன் என்ன பலியெல்லாம் கேட்கானோ அத்தனை நாமல் கொடுத்தாக வேண்டும். கொடுத்தாதான் போவான் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ, மாயாண்டி பக்கம் வந்து என் மகனை சுடலாய் ஐயா, நீ மாயானம் போகலாமா? மாண்டவீனோ திங்கலாமா? நீ சுடுகாடு போகலாமா? நீ சுட்ட வீணோ திங்கலாமா? மகனே மாயாண்டி கைலாசம் தன்னாரில கரி மாமிசத்தை கலந்ததாலே நீ கைலாசம் ஆகாது பூலோகம் போகணுமே, நீ புகழாக வாழணுமே என்று பகவானும் சொன்ன போது பார்த்தாரே சுடலாயா. ஏ அப்பா ஆண்டவா, நானா உங்களை பிறவி செய்ய சொன்னேன்? நீங்களா பிறவி செஞ்சீங்க? நீங்களா என்னை பிறவி செய்து விட்டு அங்க போன்னு சொல்லி மாயானம் சென்று மாண்டவனத்தை தின்றதனாலையும் மாணிக்க கைலாசத்திலே கரி மாமிசத்தை நான் கலந்ததனாலையும் நான் கைலாசம் ஆகாது பூலோகம் போனா எப்படி போவேன்? அலக்கலிக்கல எதுக்காண்டி? நான் இப்படியே பூலோகம் போனோம்னா என்னை யாரு மதிப்பா? ஒரு சனை என்ன மதிக்காது. என்ன நான் பூலோகம் போகணுமே ஆனால் இந்த கைலாசத்துல எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு கொடை கொடுத்து தந்தா கேட்ட வழிகளை எல்லாம் எனக்கு கிருபையோட நீங்க தந்தீரை ஆனால் தந்தன் சொன்னா பூலோகம் போவேன், புகழாக வாழ்வேன். எனக்கு எப்பேற்பட்ட ஊட்டு கொடை வேணும் தெரியுமா? எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 வாழ பீடம் போட்டு எனக்கு அர்த்த சாம ஊட்டு வேணும். இந்த கைலாசம் தன்னாதில இந்த மாயாண்டி சுடலைக்குத்தான் எனக்கு நிலையம் அது போடணுமே. எந்தனுக்கு முன்னால இந்த கைலாசத்துல எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்துதான் நீங்க மாலை சாத்தா. சும்மா லேசுபட்ட பீடம் போடக்கூடாது. 6 காலம் பீடம் போட்டு அர்த்த சாம ஊட்டி எனக்கு வேணும். வேணுமே. எனக்கு மண் பீடம் போட்டு அதுல மாயாண்டி சுடலன்னு பேர் எழுதணும். பேர் எழுதிருக்கணும். எனக்கு முன்னால மாவிசைக்கு ஒரு நிலைய வேணும். வேணும். நான் மாயானம் சென்று மாந்திரவாதி குடும்பத்தை கருவறுக்கதனாலையும் அந்த புலையன் பெற்ற திருமகள் மாவிசைக்கு நான் மாபூசை போட்டதனாலையும் எனக்கு முன்னால அந்த மாவிசைக்கும் ஒரு நிலைய வேணும். வேணுமப்பா. எனக்கு நிலையம் அது போட்ட போது ஐயா நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில எனக்கு காப்பு கட்டி நோம்பு இருக்கு. 8வது நாளையில மதியம் போல 8 நாளா எனக்கு காப்பு கட்டி நீங்க நோம்பு இருக்கணும். 8வது நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையில மதியம் போல
இல்ல எப்பா ஆண்டவா ஏ பகவான எனக்கு பதிலாக நீங்க தான் கோமரமா ஆடி வரணும். எனக்கு போல இன்னைக்கு சாமி ஆடணும். எங்க அம்மா பேச்சுக்கு பதிலாகவும் ஆமா மாவிசைக்கு பதிலாகவும் சரி அம்மா பார்வதி என்ன 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 நீதான் கோமரமா ஆடி வரணும். பார்வதி தான் கோமரமா ஆடணும். அப்படி நீங்க கோமரமா ஆடி வரும்போது உங்க காலில அணிந்திருக்க பாருங்க சிலம்பு. சிலம்பு சிலம்பு அந்த சிலம்பு ஒன்றோடு ஒன்று உரசி ஆமா அந்த சிலம்பானது தெரித்து சரி சிலம்பு முத்தில இருந்து மணி மகுடத்தோடு தெய்வ கனியானை நீங்கள் பிறவி செய்யணும் செய்யணுமே. மாயாண்டி சுடலைக்கு பிறந்ததுதான் அந்த தெய்வ கனியா. அவருக்கு மட்டும் பிறந்தது அவரு. ஆமா அப்படி மத்தியானம் மதியம் போல தெய்வ கனியானை பிறவி செய்து செய்தார் செய்தார். அந்த நல்ல கனியானோ எனக்கு மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி வேளையில தெய்வ நல்ல கனியா குளித்து அவர் நீராடி ஈரத்தூயில் மாத்துடுத்து மர உரலில் இருந்து கொண்டு எனக்கு 21 இளவிரிக்கணும். மொத்தம் 21 இளவிரிக்கணும். தெய்வ கனியான் குளித்து நீராடி ஈரத்துயில் மாத்துடுத்தி மர உரல்ல நின்று கொண்டு உரல்ல இருக்கணும் உரல்ல இருக்கணும். எனக்கு முன்னால 21 இளவிரிக்கணும். வாழல முடியல விரிக்கணும். அந்த 21 இலையிலையும் எனக்கு கைவெட்டு கொடுக்கணும். ஆமா சுவாமி எனக்கு 21 இலையதில் 21 சொட்டு ரத்தம் 21 சொட்டு ரத்தம் எனக்கு கைவெட்டு கொடுக்கணும். கைவெட்டும் எனக்கு அந்தி கருக்களிலே அரசாம வேலையில மூந்தி நல்ல கருக்களிலே முதற்சாம வேலையில அந்தி கருக்கள் அரசாம வேலை மூந்தி கருக்கள் முதற்சாம வேலையில இந்த மாயாண்டி அலங்காரம் செய்து ஆசார படைப்பு போடணும். படைப்பு போடணும் படைப்பு போடணும். பாலு பழம் ஆமா வாழைப்பழம் ஆப்பிள் பழம் அன்னாச்சி பழம் எத்தனை விதமான பழம் இருக்கோ அத்தனையும் கொண்டு எனக்கு ஆசார படப்பா போடணும். பழப்படப்பா போடணும். சாம நடு சாமோ சதி சாம வேளையில ஆமா சுவாமி ஏம சாம நேரம் இலை ஒழுங்கா சாமம் போல ஆமா என்னைய 11:30 மணிக்கு என்னை நீங்க காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும். கரெக்டா 11:30 மணிக்கு அனுப்பணும். நான் வேட்டைக்கு போகும்போது எனக்கு வில்லடிக்கணும். ஆமா கொட்டு மேல வாத்தியம் முழங்கணும். முழங்கலாம் முழங்கலாம். தார தப்பட்டை தாறுமாறா முழங்கணும். அப்படி வான வேடிக்கை போடணும். இப்பேற்பட்ட சரி என்னை அலங்காரம் செய்து ஆங்கார சொருபத்தோடு தான் என்னை காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும். அனுப்பணும் அனுப்பணும். என்னை வேட்டைக்கு அனுப்பிட்டு தான் நீங்க எங்க படப்பே போடணும். போடணும் போடணும். எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? எனக்கு 1 கோட்டை அரிசி போட்டு 1 படப்பா போடணும். எனக்கு முட்டை கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் போட்டு கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் போட்டு ஐயா முட்டை கோழி கறி சமைத்து பொடி அரிசி சாதம் போட்டு எனக்கு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 எடுத்து வைக்கணும். ஒரு முட்டை குறைஞ்சாலும் முட்டலுமே எடுத்துருவேன். பச்சை முட்டை 11 எனக்கு வைக்கணும். ஆமா ஒரு முட்டை குறைஞ்சாலும் நான் சும்மா விட மாட்டேன், ஏத்துக்கிட மாட்டேன். 11 முட்டை எனக்கு தான் வேணும். அவிச்ச முட்டை 61 எனக்கு மட்டும்தான். எனக்கு அவிச்ச முட்டை 61 ஐயா பச்சை முட்டை 11 முட்டையோடு முருங்கைக்காயோ எனக்கு சட்டியில சாதம் வைத்து குப்பியில சாராயம் குப்பியில சாராயம் எனக்கு புதுவையில தென்னங்கள் எப்பா கொடுவையிலா ஐயா இத்தனை
இத்தனையும் எனக்கு வேணும். முட்டையோடு முருங்கக்காய் வைக்கணும். அது மட்டுமா? சட்டி சோறு குப்பியில சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்கல் வேணும். இத்தனையும் எனக்கு வேணும். ஆமா. இத்தனைக்கு மேலாக எதுக்கு உள்ள என் தம்பி முண்டனுக்கு தம்பிக்கு என்ன மூணையாப்படி அரிசி அவனுக்கு தனியா பொங்கணும். அவனுக்கு மட்டும் மூணையாப்படி அரிசி பொங்கணும். எனக்கு என்ன படப்பெல்லாம் வைக்கலோ ஆமா அத்தனையும் என் தம்பி முண்டனுக்கு நீங்க வைக்கணும். அவனுக்கு வைக்கணும். இத்தனையும் படப்பு போட்ட பிறகு நான் வேட்டைக்கு போயிட்டு வருவேன். நான் படப்பு போடும் போது எனக்கு தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்க கூடாது. கூடாதப்பா. மூச்சு விட்டேன்னு வையி உதவலைய அறுத்துருவேன். அப்படி அதானே மூச்சே விடக்கூடாது. ஆமா கப்பு சிப்புன்னு மூச்சு அடி அடைக்கிறணும். நான் வேட்டைக்கு போகும்போது ஆமா சுவாமி எனக்கு வில் அடிச்சுதான் நீங்க வேட்டைக்கு போகணும். சும்மா போக மாட்டேன். வேட்டைக்கு என்னை நீங்க அனுப்பணும். ஆமா வில்லு எனக்கு யார் அடிக்கணும்? யார் அடிக்கலாம்? என் தாய்மாமன் கோபால கண்ணன் வந்து எனக்கு வில் அடிக்கணும். நான் மாயான வேட்டைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஆமா எனக்கு இந்த கைலாசத்திலே 7 பலி எனக்கு ரெடியாக இருக்கணும். வேணுமாப்பா. எனக்கு சூளாடு ஒரு வரணு, சூளாடு ஒரு வரணு, சூழு பண்ணி ஒரு வரணு, பாலாடு ஒரு வரணு, பாலு பண்ணி ஒரு வரணு, செங்கீடா ஒரு வரணு, சேவல் கோழி மறுவரணு, 7வது பரணதிலே 7வது பரணதி எனக்கு எருமக்கிடா பலியோ. எனக்கு இத்தனையும் தந்திரானா நான் பூலோகம் போவேனப்பா. நான் புகழாக வாழ்வேன். ஏ ஆண்டவா கேட்ட வழி எல்லாம் எனக்கு கிருபையோடு நீங்க தந்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரியே நான் பூலோகம் போவேன், புகழாக வாழ்வேன், நாடு சுத்தி பார்த்து நலமோடு நான் வாழ்வேன் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி கேட்க அப்படியே ஆகட்டும் என்று மாயாண்டி என்ன வழியெல்லாம் கேட்டாரோ ஆமா அத்தனையும் பகவான் தாரம்னு சம்மதித்தார். அந்த கைலாசத்திலே மாயாண்டிக்கு ஊட்டுக்கூடை கொடுக்க வேண்டுமே என்று 8 நாளா காப்பு கட்டி நோம்பு இருந்தார்கள். காப்பு கட்டியாச்சு, நோம்ப கடைபிடிச்சாச்சு. 8வது நாளையிலே நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையில தெய்வ கனியானை பிறவி செய்தார்கள். ஆமா அந்த தெய்வ கனியானோ குளித்து நீராடி ஈரத்துயில் மாத்துடுத்தி மர உரல்ல இருந்து கொண்டு கைவட்டும் கொடுத்தாச்சு. சாமநடு சாமோ சதிசாம வேலையாச்சு பாருங்க. இந்த மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணும். வேட்டைக்கு அனுப்பணும்னா வில் அடிக்கணும்னு சொன்னாரு. வில் அடிக்கணும்னா யாரு வரணும்? கோபால கண்ணன், தாய்மாமன் கோபால கண்ணன் வரணும். அப்படியே ஆகட்டும் என்ற ஆண்டவன் மாயனான என் பெருமாளாகிய கண்ணனை அழைத்தார். அப்ப பார்த்தார் என் பெருமாள். ஆண்டவா உங்களுடைய மகனாகப்பட்ட மாயாண்டிக்கு நான் வில்லடிக்க வரணும்னா உங்க மகனோ மாயானம் போய் மாண்டவனத்தை தின்னுட்டு வந்தவன். எனக்கும் அந்த மாமிச வாடையே பிடிக்காது. அதனால உங்க மகனுக்கு நான் வில்லடிக்க கைலாசம் வரும்போது எனக்குன்னு தனியா நீங்க ஒரு பீடம் போடணும். பச்சைக்கால் பீடம் போட்டு அதுல பச்சைமால் பேர் எழுதணும். எனக்கு பால் பழம் வைத்து ஆசார படைப்பு எனக்குன்னு சைவ படப்பா நீங்க போடணும். சைவ படம் போடுங்க என்று என் பெருமாளாகிய கண்ணன் கேட்ட உடனே அப்படியே ஆகட்டுமே என்று ஆண்டவனோ பச்சை பீடம் போட்டு பச்சை மாலு பேர் எழுதினாரு. ஆசார படப்பெல்லாம் போட்டு பாலும் பழமும் எடுத்து வைத்தார். அந்த நேரத்திலே பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன். என்ன சுவாமி மருமக பிள்ளை மாயாண்டிய மருமக பிள்ளை மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணும். வேட்டைக்கு அனுப்பணும்னா நாம வில்லடிக்க போகணும். வில்லடிக்க போகும்போது பாலும் பரட்டையும் போனா நல்லா இருக்குமா? அப்ப நல்ல சேவிங் பண்ணி நல்ல தலையை இழுத்துக்கு சேர்க்க வச்சு போய் நல்ல சொம்முன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும்.
அதாவது என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. ஆமா இப்ப நெத்தி நிறைய பட்டை அடிச்சு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் போட்டு சரி நெத்தில பட்டையும் அடிச்சு மத்தியில செந்தூர பொட்டு வச்சு தோல்ல வில்லு கம்பையும் போட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த வாரம் வில்லுக்கார வராமா வில்லுக்காரங்க வராங்கம்பாங்க. அதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் போட்டு ஆமா நெத்தி நிறைய பட்டையும் அடிச்சு மத்தியில செந்தூர பொட்டு வச்சு நாதஸ்வரம் கையில வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? வேலைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. மேலை இசை கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப அந்தந்த தொழிலுக்குன்னு வேஷம் இருக்கு பாருங்க. அந்தந்த தொழில் போடுற அப்படி வேஷம் போடணும். அதே போன்று மாயனான என் பெருமாள் வில்லடிக்க வர வேண்டுமே என்று அவரோ பட்டு வேட்டி பட்டுத்தாரை எல்லாம் உடுத்தி ஆமா சுவாமி பட்ட நாமம் படுக்க சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 97 இத்தனையும் போட்டுக்கொண்டு ஆமையா மாயனான என் பெருமாள்